நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல முதலாவதாக அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா வரஸக்கனா அப்படிங்கிறாங்க. அவன் தான் நமக்கு ரிசுக்கை வழங்குகிறான், வாழ்வாதாரத்தை அளிக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா இதையும் இரண்டு விதமான ஆதாரங்களை கொண்டு நிறுவுறாங்க. முதலாவது சம்இ ஆதாரங்கள், குர்ஆன் அஸ்-சுன்னாவுடைய ஆதாரங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன். நிச்சயமா அல்லாஹ் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன். அர்-ரஸ்ஸாக் துல் குவா, பெரும் ஆற்றல் உடையவன். அல் மதீன், வலிமை மிக்கவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்கள் இது. அர்-ரஸ்ஸாக் துல் குவா அல் மதீன், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அல் அஸ்மா, மிக அழகிய பெயர்கள். வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லக்கூடிய இந்த பெயர்கள். அப்ப அல்லாஹு தஆலா ரிஸ்கை வழங்கக்கூடிய பண்புள்ளவனாக இருக்கிறான், பெரிய ஆற்றல் நிறைந்தவனாக இருக்கிறான். துல் குவ்வா, குவ்வத்துள்ளவனாக இருக்கிறான். அல் மதீன், வலிமை பலசாலியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை படைத்தது மட்டுமல்ல, அந்த படைப்புகளுக்கு தேவையான உணவையும் வசதிகளையும் வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. அவனுடைய பண்பு அது. ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். ரஸாக், ராசிக், அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆகவே அல்லாஹ் அல் ஹாலிக் மட்டுமல்ல, படைப்பவன் மட்டுமல்ல, தன்னுடைய படைப்புகளுக்கு உணவளிக்கக்கூடிய, ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரா அஸ்-ஸாரியாத் 51வது சூராவுடைய 58வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு ஆயா 34வது சூராவுடைய 24வது ஆயா, குல், நபியே கேளுங்கள், மய்யர்ஸுகுகும் மினஸ் ஸமாவாதி வல் அர்தி குலில்லாஹ், நபியே கேளுங்கள், வானங்களிலும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்கை அளிக்கின்றவன் யார்? நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தானே என்று சொல்லுங்கள். அப்ப வானங்களிலிருந்து பூமியிலிருந்து ரிஸ்க் அளிக்கிறான், வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறான், பூமியில விளைய வைக்கின்றான், நமக்கு தேவையான வசதிகளை அல்லாஹ் இந்த பூமியில உருவாக்கி தருகிறான். அவன் அல்லாஹ் ராசிக், ரஸாக். மூன்றாவது ஆயா இன்னும் கொஞ்சம் விரிவாக இருக்குது. சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 31வது ஆயா, குல், நபியே கேளுங்கள், மய்யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி அம்மை யம்லிகுஸ் ஸம்அ வல் அப்ஸார் வமன் யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யிதி வ யுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வமன் யுதப்பிருல் அம்ர் ஃபஸயகூலுன அல்லாஹ் ஃபகுல் அஃபலா தத்தகூன். வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றவன், உணவளிக்கின்றவன் யார்? எல்லாம் தானா நடக்குதா? ஒண்ணும் இல்ல, எல்லாம் தானால நடக்கல. இதெல்லாம் செய்கின்ற ஒருவன் இருக்கிறான். அவன் யார்? உங்களிடம் உள்ள இந்த கேட்கிற சக்தி, பார்க்கிற சக்தி, இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பவன் யாருடைய கைவசம், யாருடைய அதிகாரத்தில் இதெல்லாம் இருக்கு. அல்லாஹ் நினைச்சா சிலரை செவிடர்களாக ஆக்கிடுறான், சிலரை பார்க்க முடியாதவர்களாக ஆக்கிடுறான், குருடர்களாக ஆக்கிடுறான். அப்போ இந்த பார்க்கிறதும் கேட்கிறதும் இந்த சக்தி எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? அல்லாஹ் நினைச்சா எதையும் செய்ய முடியுமே. அப்போ இது அல்லாஹ்விடம் இருக்கிற கட்டுப்பாடு. அல்லாஹ் தான் தான் நாடுவோருக்கு பார்க்கிற திறனையும் கேட்கிற திறனையும் கூட நாடுவோருக்கு அது இல்லாமலும் ஆக்குறோம். அது மட்டுமல்ல, அந்த அல்லாஹ் தான் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும் உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் தோற்றுவிக்கிறான், உருவாக்குகிறான், படைக்குகிறான். ஒரு தரிசு நிலம், உயிரற்ற ஒரு வெறும் மண்ணு தரிசு நிலம், ஈரம் இல்ல, இப்படி இருக்கு. அல்லாஹ் மழை இறக்குகிறான், உயிர் இல்லாத அந்த நிலத்துக்கு உயிர் கொடுக்கிறான். மனிதனை அல்லாஹ் படைக்கிறான், இறக்க செய்கிறான். அதே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான். உயிர் உள்ளதுக்கு உயிர் இல்லாமல் ஆக்குகிறான். இதோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கவும் செய்கிறார்கள். அல்லாஹ்வால் எல்லாமே முடியும். இதெல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான். இதெல்லாம் யார் செய்யறான்? இந்த இயக்கம் நடந்துகிட்டே இருக்குது. பூமியில எத்தனையோ பொருள்கள் இறக்குது, திரும்ப அல்லாஹ் தஆலா படைக்கிறான். இறந்ததிலிருந்தே வேறு படைப்புகளை உருவாக்குறான். மனிதன் இறந்து விடுகிறான், அதே அவனுடைய உடம்புல இருந்து வேறு உயிர் உள்ளதை அல்லாஹ் உருவாக்குறான். புழு பூச்சி எல்லாம் உருவாகுது. எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் தானா நடக்குதா? இதெல்லாம் யார் செய்வது? வமையுதப்பிருல் அம்ர், யார் அனைத்தையும் ஒழுங்காக நிர்வகித்து வருகின்றவன். முதப்பிர், அல்லாஹ் தான் நிர்வகிப்பவன், கட்டுப்பாட்டில் வைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற அவன் தான். இதை சொல்லிட்டு நபியை இப்படி யார் யாருன்னு கேளுங்க, கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் தானே, அல்லாஹ் தானே இதெல்லாம் செய்யறான். அப்படி இருக்கும்போது நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற இந்த பாவத்தை விட்டு, அவனை மறுக்கிற இந்த பாவத்தை விட்டு நீங்க விலகி கொள்ள வேண்டாமா, தவிர்த்து கொள்ள வேண்டாமான்னு கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சுன்னாவிலிருந்தும் ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்ஈங்கிற ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது கேட்பதை கொண்டு ஒரு ஆதாரம். இந்த விஷயத்துல அல்லாஹ் தான் அர்-ராசிக், வாழ்வாதாரம் வழங்குகிறவன். ரஸக்கனா, அவன் தான் நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிற, ரிஸ்க் அளிக்கின்றவன். சுன்னாவிலிருந்து ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரில 7454வது ஹதீஸ். அல்லாஹ் தஆலா தாயின்
வயிற்றில் ஒரு கருவிடம் ஒரு மலக்கை அனுப்புகிறான், கர்ப்பப்பை. அந்த மலக் 120 நாள் முடிந்த பிறகு 40 40 40 340 முடிந்த பிறகு 340 எவ்வளவு 120 நாள் முடிந்த பிறகு அந்த மலக் அனுப்பப்பட்டவர் வந்து 4 விஷயங்களை எழுதுவார். இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கும். என்னென்ன? அந்த உயிருடைய ரிஸ்க், வாழ்வாதாரம். இரண்டாவது அஜல், ஆயுள், வாழ்நாள் எவ்வளவு, எத்தனை வருஷம் அந்த குழந்தை பிறந்த பிறகு உயிரோடு இருக்க போகுது, அல்ல பிறக்குமா இல்லையா, பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருமா, அல்ல பிறந்துட்டு சில நாள்லயோ சில மாசத்துல இறந்துருமா, அல்ல சில வருஷத்துல இறக்குமா, அல்ல நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு இறக்குமா, எல்லாம் அல்லாஹ் தான் தெரியும். அந்த மலக்கு எழுதிடுவார், ஆயுள் எழுதுவார். முதல்ல ரிஸ்க் எழுதுவார், இரண்டாவது ஆயுள் எழுதுவார், மூன்றாவது அமல், என்ன அந்த குழந்தை செய்யும், அந்த குழந்தையுடைய நன்மை தீமைகள் எப்படி அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் கட்டளையிடுவான், அந்த மலக்கு எழுதிடுவார். நான்காவது அதனுடைய முடிவு என்ன, துர்பாக்கியசாலியா நர்பாக்கியசாலியா, இது இந்த குழந்தை சொர்க்கம் போகுமா நரகம் போகுமா அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் கட்டளையிடுவான், எழுதிடுவார் மலக். இந்த 4 விஷயங்களையும் அவர் பதிவு செய்வார் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த ஆதாரத்துல தெரியுது அல்லாஹ் தான் ரிஸ்க் வழங்குகிறாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் என்ன, அல்லாஹு தஆலா நாம் பிறப்பதற்கு முன்பே நம்முடைய தாயின் கர்ப்பத்துல நாம் 4 மாதம் நிறைவு செய்த 120 நாள்ங்கிறது என்ன, 4 மாதம் நிறைவு செய்த ஒரு கர்ப்பமா, ஒரு 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 சிசுவாக, ஒரு பிண்டமா, இன்னும் முழு உடம்பெல்லாம் வந்திருக்காது நமக்கு. அப்ப ஒரு பிண்டமா இருக்கும் போதே நமக்கு நம்முடைய ரிஸ்க் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நமக்குள்ள வாழ்வாதாரம் அல்லாஹ் நிர்ணயிக்க கொடுக்கிறது யாரு, அல்லாஹ். அவன் தான் ரஸக்னா, அவன் தான் நமக்கு வாழ்வாதாரம் அளிக்கிறான், நம்முடைய ராசிக் ரஸாக். அப்ப அல்லாஹ் தஆலா படைப்பவன் மட்டுமல்ல வாழ்வாதாரம் அளிப்பவன் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்இ ஆதாரத்தை குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கே குறிப்பிடுறாங்க. இரண்டாவது அக்லி ஆதாரம், அறிவார்ந்த சிந்திச்சு பார்த்தா கூட அல்லாஹ் தான் படைத்த தன் படைப்புகளுக்கு உணவளிக்கிறான், வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வசதி அளிக்கிறாங்கிறதுக்கு சிந்தித்தாலே நமக்கு தெரிந்து விடும். ஷேக் உஸைமீன் எழுதுறாங்க, உணவும் தண்ணீரும் இல்லாமல் நிச்சயமா நாம் இந்த உலகத்துல உயிர் வாழ முடியாது. இந்த தண்ணீரையும் உணவையும் படைத்தவன் யார், யார், அல்லாஹ். இந்த உலகத்துல வாழணும்னா தண்ணீரும் உணவு இல்ல வாழ முடியுமா? சரி, ஒருத்தன் வந்து அல்லாஹ்னு யாரும் இல்லைங்கிறானா, சரி அந்த தண்ணீரையும் படைத்த அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகள் எல்லாம் இவனால் எப்படி வாழ முடியும்? அப்ப அந்த தண்ணீரை கொண்டும் உணவை கொண்டும் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க போது இவன் எப்படி அல்லாஹ்னு ஒருவனை மறுக்க முடியும்? அப்ப சிந்திச்சு பார்த்தா இவன் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அப்ப அல்லாஹ் தான் படைச்சிருக்காங்கிறத ஏற்றுக்கொண்டா இவனை தன்னை படைச்சவன் அல்லாஹ் தாங்கிறதை ஏற்றுக்கொண்டு தனக்கு ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லாஹ் தான் இவன் நம்பிதான் ஆகணும். இதற்கு குர்ஆனுடைய ஆதாரங்களையும் ஆயத்துகளையும் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்க மேற்கோள் காட்டுறாங்க. சூரா அல் வாக்கியா 56வது சூராவுடைய 63 இருந்து 70வது ஆயத்துகள். அஃபரைதும் மா தஹ்ருசூன், என்ன நீங்கள் சிந்தித்து பார்க்க, கவனித்து பார்க்க வேண்டாமா? எப்போதாவது இதை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமா, பூமியிலே நீங்கள் விதைக்கின்ற இந்த விதையை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்தீர்களா? தரிசு நிலம், விவசாயி உழுவுறார், உழுது விதைகளை தூவுகிறார். இந்த தூவிய பிறகு அந்த விதையை பற்றி சிந்திச்சு பார்த்த, இதன் மூலம் பயிர்களை நீங்கள் விளைவிக்கின்றீர்களா அல்லது நாம் விளைவிக்கின்றோமா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க தூவத்தான் செய்தீங்க, நீங்க விதையத்தான் போட்டீங்க, நீங்களா அந்த விதைய அப்படியே கொஞ்சம் நோண்டி நோண்டி வளரு வளரு, இலையை விடு, கொஞ்சம் இலையை விட்டுட்டு அந்த கொஞ்சம் இலைய இழுத்து விட்டு இன்னொரு இலையை இழுத்து விட்டு கொஞ்சம் வளரு, இன்னும் கொஞ்சம் வளரு, தண்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து வளரு. இப்படின்னா எந்த விவசாயியாவது வளரக்கு வச்சுட்டு இருக்காரா? பிடிச்சி இழுத்து குத்தி இதை பண்ணிட்டு இருக்காரா? அவர் விதைய போட்டார், அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அவன் விளைவிக்கிறான். அரிசி, பருப்பு, தானியங்கள், பயிர் பச்சைகள், காய்கறிகள், கனிகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள், அவன் தான் விளைவிக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபதல்தும் தஃபக்கஹூன் இன்னா லமுரமூன் பல் நஹ்னு மஹ்ரூமூன் அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் தன்ஸல்துமூஹு அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ். அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், நாம் நாடினால் அந்த விதைகளை பதர்களாக, அது எதுக்கும் உதவாத ஒரு பதராக ஆக்கிவிட முடியும். அப்போது நீங்களுடைய நிலைமை என்ன? நீங்கெல்லாம் புலம்பி இருப்பீங்க, அதெல்லாம் நாசமாயிருச்சே, விதைச்சதெல்லாம் வீணா போச்சே, ஒன்றும் நடக்கலையே, எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு புலம்புவீங்க. அனைத்தும் எல்லாம் தண்டமாகி விட்டதே, எல்லாம் துர்பாக்கியத்துல விழுந்துட்டோம், எல்லாம் நஷ்டமாயிட்டோமே நீங்க சொல்லுவீங்க. நீங்க குடிக்கிற தண்ணீரை நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கிற தண்ணீர் அதை நீங்க பார்க்க வேண்டாமா? அதை மேகத்திலிருந்து நீங்கள் பொழிய செய்கிறீர்கள், நாம் பொழிய செய்கிறோமா? யார் பொழிய வைப்பது? அம் நஹ்னுல் முன்சிலூன் லவ் நஷாஉ ஜஅல்னா உஜாஜா ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நினைத்தால் அதனை அந்த தண்ணீரை கரிக்க கூடியதா, உவர்ப்பு நீரா
ஆக்கி விட்டிருப்போம். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நன்றி செலுத்தாம இருக்கிறீர்கள்? உங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறது, குடிக்கவும் கொடுத்திருக்கிறவன், மழையை பொழிவிக்கிறவன் அல்லாஹ் தானே. அப்ப இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ரிஸ்க் அளிக்கிறவன் யார்? அல்லாஹ். அவன் தான் உங்களுடைய விதைகளை விதைக்க வைத்த உங்களையும் அதற்கு பிறகு விதைப்பதையும் படைக்கின்றவன், தண்ணீரை பொழிய செய்கின்றவன், அதை சுவையான குடிப்பதற்கு தகுதியான நீராக உங்களுக்கு வழங்குகின்றவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை வணங்காமல் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இது எப்படி சரி என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயாத்துகள்ல கேட்கிறான். அப்ப இதுல இருந்து சிந்தித்து பார்த்தாலும் நமக்கான வாழ்வாதாரத்துக்கான ரிஸ்க்காக இருக்கக்கூடிய உணவும் தண்ணீரும் அல்லாஹ்விடமிருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தெளிவாகிறதுல இருந்து நம்முடைய அறிவும் அல்லாஹ் தான் ரிஸ்க்கை வழங்கக்கூடியவங்கிறத ஒரு காலம் மறுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக முடியும் அப்படிங்கிறத ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த சூரத்துல் வாக்கியாவுடைய ஆயாத்துகளை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க.